வாழ்க வளமுடன். ஆர்எஸ்கே ஹவுசிங். இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகா, உரப்புக்கு தேவையான அளவு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சேர்த்து, அதோடு நான் ஊற வச்ச 1 மணி நேரம் துவரம்பருப்பை ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. பருப்பு கொஞ்சம் அதிகமாக 1/4 கிலோ பருப்பு போட்டிருந்தேன். அதனால் நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா பருப்பை சுத்தமாக எடுத்து மண் தூசி இல்லாமல் க்ளீன் பண்ணி அந்த காரத்தோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கணும். அரைச்ச விழுதோடு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து போட்டிருக்கேன். வெங்காயத்தை நம்ம போடும்போதே நல்லா கைகளால் உதுத்து சேர்த்துக்குவோம். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்காமல் பிரிஞ்சு வரும். ஊற வச்ச துவரம்பருப்பில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வடை சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக தெரியும் அங்கங்கே பருப்பு. அப்புறம் நம்ம கருவேப்பிலை, மல்லி இலை, மிச்சம் வச்சுருந்த சோம்பு, இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு தட்டி தான் சேர்க்கணும். விழுதா நம்ம சேர்க்கவே கூடாது. எப்பயுமே தட்டி சேர்க்கும்போது தான் அது நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இது துவரம்பருப்பில் நம்ம செய்கிற வடை. கடலப்பருப்பில் மசால் வடை செய்வாங்க. அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது துவரம்பருப்பில் செய்கிற வடைங்கிறதுனால அது கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா துவரம்பருப்பில் ஒரு ஸ்மெல் வரும். அது வராமல் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்னா இதெல்லாம் நம்ம தூக்கலாக தான் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம முதல்ல உருண்டையாக கையில் உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வடை தட்டி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உருண்டை வைக்கும்போது ஒரே அளவிலான வடைகளை நம்மளால் சுட்டு எடுக்க முடியும். அதுக்காகத்தான் நான் உருண்டையை உருட்டி வச்சுருக்கேன். எண்ணெயை நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹை சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வடைகளை தட்டி சேர்த்தாகணும். வடை தட்டி போடும்போது எண்ணெயை நம்ம சிம்மில் வச்சு வடையை நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். எண்ணெய் பாக்கெட் மேலே நம்ம வடையை தட்டி அதில் சேர்த்துக்குவோம். இப்போ ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசலாம். கம்பேரிசன் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா இடத்துலையும் நடக்கும். இப்போ நமக்கே ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறது பிடிக்காது இல்லையா? எல்லா விரலும் ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரு விரலுக்கு ஒரு விரல் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நம்ம பொதுவாக பேசிக்குவோம். அதே விரல்களுக்கு நடுவுலையே ஒரு நாள் சண்டை வந்ததான். ஒவ்வொரு விரல்லையும் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற போட்டி வந்துச்சான். அப்போ கட்டை விரல் சொல்லிச்சான், நான் இல்லைன்னா எந்த ஒரு பொருளையுமே பிடிக்க முடியாது, அதனால் நான் தான் பெரியவன்னு சொல்லிச்சான். ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான், ஒரு நபரை நம்ம குறிப்பிட்டு காட்டணும்னா ஆள்காட்டி விரல் மூலமாக தான் காட்ட முடியும், அப்போ நான் தான் பெரியவன்னு சொல்லிச்சான். பெருவிரல் சொல்லிச்சான், கை விரலில் மொத்தத்தில் பார்க்கும்போது நான் தான் எல்லாத்த விட பெரியவனை தெரிகிறேன், அதனால் நான் தான் பெரியவன்னு சொல்லிச்சான். மோதிர விரல் சொல்லிச்சான், அதெல்லாம் நீங்கள் யாருமே பெரியவங்க கிடையாது, நான் தான் வசதி வாய்ப்பில் பெரியவன், ஏன்னா எனக்கு தான் தங்கம் வெள்ளி வைரம்னு ஆபரணங்களை அணிவிச்சு பார்க்குறாங்க, அதனால் நான் தான் பெரியவன்னு சொல்லிச்சான். எல்லா விரலும் சேர்ந்து சுண்டு விரலை திரும்பி பார்த்தாதான். ஆனால் பாவம் அந்த சுண்டு விரலால் ஒன்றுமே சொல்ல முடியலைங்க. ஏன்னா அதுக்கே தெரியலை நம்ம எதில் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு. அதனால் மற்ற 4 விரலும் அந்த சுண்டு விரலை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாங்களாம். நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, உன்னையால் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்களாம். சுண்டு விரல் ரொம்ப வருத்தத்தோட கடவுளை சந்திச்சிச்சான். கடவுளே, என்னையை எதுக்காக நீங்கள் படைச்சீங்க? நான் இருக்கிறதே வேஸ்ட்டான், என்னையை யாருக்குமே பிடிக்கலை, அதனால் என்னையை எதுக்காக நீங்கள் படைச்சீங்க? எல்லாரும் சிரிக்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுச்சான். அப்போ கடவுள் சொன்னாராம், இந்த உலகத்தில் யாருமே சிறந்தவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, சிறந்தவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ எல்லாரும் ஒவ்வொன்று சொன்னாங்க, ஆனால் உனக்கு தெரியுமா, நீ கையெடுத்து என்னையை கும்பிடும்போது முதல்ல என் கண்ணுக்கு நீ தான் தெரிகிற, உனக்கு அப்புறம்தான் மற்றவங்க எல்லாரும் தெரிகிறாங்க, அதனால் நீ தான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னாராம். அதனால் நம்ம யாரையும் எப்பயும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு தெரிகிற விஷயம் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் எப்பயுமே தன்னடக்கத்தோடு தான் நம்ம நடந்துக்கணுமே தவிர தலைக்கணத்தோடு நடந்துக்கக்கூடாதுங்க. நீங்களும் பார்த்து நடந்துக்கோங்க. இப்போ வடைக்கு வருவோம். குழந்தைங்களுக்கு இந்த வடையை ஸ்கூல் விட்டு வர்ற டைமில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வடை சூடாக சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நல்லா செஞ்சு பாருங்கள். நான் எடுத்துக்கிட்ட இந்த 250 கிராம் துவரம்பருப்பு அளவுக்கு எனக்கு 20 வடை கிடச்சிச்சு. ஆர்எஸ்கே ஹவுசிங் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும்.